சித்தப்பா சித்தப்பா வாடா. பெத்தப்பனை விட சித்தப்பன் பேர்ல எவ்வளவு பிரியம். ஜானகி என்னங்க யார் வந்திருக்கா பாத்தியா? உங்க அக்கா மகன். வரேன். திடீர்னு நாட்டுல திடீர்னு தான பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்குது. நாட்டுல என்ன வீட்டுக்குள்ளே நடக்குது? நீ கூட இப்ப திடீர்னு வரலையா? இது என்ன ஃபைல்? சாதாரண ஃபைலா? ரெஃபரன்ஸ் ஃபைல். இதுல வர்ற ஒவ்வொரு அதிர்ச்சியான சம்பவத்தையும் படிச்சுட்டே வர்றேன். ஜாக்கிரதையா கேளு. என்னப்பா ரமேஷ், ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? திடுக்கிடும் சம்பவங்கள் சொல்ல போறான். நான் காப்பியை குடுறா. காப்பி வெயிட். அதிர்ச்சியை படிக்க போறேன். எனக்கே அதிர்ச்சி. நான் என்ன மர்ம நாவல் எழுத போறேன்? நாவல் இல்ல. பெத்துட்டா மாத்திரம் போதுமா? பெத்தவங்க நீங்க, உங்க டியூட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ பெத்தவனா? எனக்கு அட்வைஸ் பண்ற? அவன் பாயிண்ட் இல்லாம பேச மாட்டான். என்னதான் சொல்றான்னு கேளுங்களேன். அதிர்ச்சி ஆரம்பி. சென்னை. சென்னையில என்ன அதிர்ச்சி? செப்டம்பர் 1 கடலோரம் 2 பிணங்கள் ஒதுக்கப்பட்டன. காதல் தோல்விதான் காரணம். ஐயோ பாவம். அதை விட பாவம். செப்டம்பர் 11 அதே சென்னை கல்லூரி மாணவி தூக்கில் தொங்கினாள். காரணம் காதலன் கையை விட்டான். யார் பெத்த பிள்ளையோ? அதிர்ச்சி நம்பர் 3 செப்டம்பர் 21 அதே சென்னை அழகி விஜயா ஆற்றில் மூழ்கினாள். மூதேவி. சென்னையில ஏதுற ஆறு? கூவம். அவள் சாவுக்கு காரணம் அவள் காதலுக்கு குறுக்கே நின்றார் பெற்றோர்கள். பாத்தீங்களா? ஒரே சென்னையில 21 நாளைக்குள்ள 3 விதமான அசம்பாவிதங்கள். அதுல 4 சாவு. அத்தனையும் பூத்து குறுங்க வேண்டிய இளம் தளிர்கள். அவ்வளவு மல்கோவா மாணவிகள். நீ என்ன பாயிண்ட்க்கு வர்ற? ஏமாலும் சென்னையில தானே படிக்கிறான். பாம்பு விடாத விஷயத்தை சொல்லு, குத்திடுவேன். ஒரு நாள் இப்படித்தான் மவுண்ட் ரோட்ல நடந்துகிட்டே இருந்தேன். சாந்தி தியேட்டர் வாசல்ல ஒரு டாக்ஸி நின்னுச்சு. அந்த டாக்ஸியை விட்டு இளம் ஜோடி ஒண்ணு இறங்கிச்சு. அந்த பொண்ணை பார்த்தேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம தேவி. கூட வந்த பாவி யாருடா? நீ சும்மாவா விட்ட? சும்மா எப்படி விட முடியும்? தங்கச்சி ஆச்சே. என் உடம்புல ஓடுறது கொஞ்சம் அர்த்தம் தான். இருந்தாலும் குதிச்சது, கைகாலெல்லாம் துடிச்சது. கூட்டத்துல அவனை மெல்ல ஃபாலோ பண்ண போனேன். பொசுக்கு நம்ம தியேட்டருக்குள்ள பூந்துட்டான். நீயும் உள்ள போடா. நானும் போனேன். அந்த நேரம் பார்த்து லைட்ஸ் ஆஃப். லைட் ஆஃப் பண்ண விடாத. போட்ட ஆளை தேடு. கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? வேற யாரும் இல்ல, உங்க பரம விரோதி சட்டநாதன் இல்ல. அவன் இல்ல, அவர் பெத்த மகன் சரவணனா. பாவி தோளு மேல கைய போட்டு நானும் கத்துறேன். துரோகி சட்டநாதா, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. என் பொண்ணை கடத்திக்கிட்டு போன குற்றத்துக்காக உன் பேர்லையும் மகன் பேர்லையும் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து உங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு நான் இழுக்கல. இழுத்தா யாருக்கு அவமானம்? நம்ம பொண்ணு மறந்தா சந்தி சிரிக்கும். நாளைக்கு அவளை யாரு கட்டிக்குவா? அப்பா, என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சட்டநாதன் காலில் என்ன விட சொல்றியா? இங்கதான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கே நான் வந்திருக்கிறேன். எப்படி? கல்யாணத்தை பண்ணி வைங்க. மாப்பிளை கால்ல விடுவான். அவனை அப்படியே அமைக்கி வீட்டு மாப்பிளை ஆக்கிடுவான். ஆக்கிட்டா சித்தப்பா உங்களை எதுக்கணுங்கிறதுக்காக தானே சட்டநாதன் அவர் பையனை சட்டம் படிக்க வைக்கிறாரு. அங்க அவருடைய பிளான் க்ளோஸ். புள்ளைய பிரிச்ச புத்திர சோகத்துல அவர் தசரதா துடிப்பாரு. அப்புறம் சம்பந்தி நம்ம காலில் சரண்டர். எப்படி ஐடியா? 490 தள்ளுறது. அதெல்லாம் சரிடா. அவன் புள்ளைய நமக்கு எப்படி கொடுப்பான்? அதுக்கு ஐடியா வச்சிருக்கிறேன். நீங்க நிம்மதியா கல்யாணத்துக்கு நாளையும் வேலையும் குறிங்க. சின்னம்மா காப்பி ஜில்லுன்னு ஆயி போச்சே, சூடா ஓவல் தர்றது. என்னது எதுக்கு எடுத்தாலும் ஐடியா கொடுக்கறேன்றான். இதெல்லாம் நடக்குமா? விடிஞ்சா கல்யாணம். பொண்ணு பெங்களூர் போயாச்சு. மாப்பிளை நீ இங்க இருந்தா போற. அப்பாவுக்கு தெரியாம எப்படி கல்யாணம்? அப்பாவுக்கு தெரியாம காரியம் பண்ணியா? அப்போ கல்யாணம்னா தாலி கட்டணும்ல. புதுக்கூட்டம் மாதிரி மாலையை போட்டு ஓடியாந்துறாங்கய்யா. நீயும் தேவையும் கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வை அப்படின்ட்டு என் உயிர் எடுத்தீங்க. எப்படியோ ஒரு சைடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்ப ஒண்ணு செய்யறேன். இல்ல நான் ஒண்ணு பண்றேன். என்ன ஒண்ணு? எதையாவது போய் சொல்லிட்டு இன்னைக்கே கிளம்பிடுறேன். சரவணா போய் தான் கையில ரெடியா இருக்க. அதாவது நம்ம ப்ரொஃபசர் சாம்பசிவம் பொண்ணுக்கு அரக்கோணத்துல நாளைக்கு காலம்பரம் கல்யாணம். நீ அரக்கோணத்துக்கு பஸ்ல போற. சாம்பசிவம் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஏன்? ப்ரொஃபசர் சாம்பசிவம் பொண்ணுக்கு கல்யாணமா? ஆமா சார். அவர் பொண்ணு கல்யாணமா? அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அவர் பொண்ணே கிடையாது. அது வந்து பையனுக்கு கல்யாணம். அவர் பிள்ளைக்கா? அரக்கோணத்துல. அப்படி சொல்லு. படவா ஒரு காது குத்து நடந்தா கூட எனக்கு சொல்லாம செய்ய மாட்டான். இப்ப கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்புனியா? அது சரவணன் கிட்ட சொல்லியிருப்பார். பர்சனலா சொல்லியிருப்பாரா? சொல்லியிருப்பான். ஆமாப்பா, என்கிட்ட நேர்ல சொன்னார். இந்த கல்யாண பிஸியில நான் வரதுக்கு சான்ஸ் இல்ல. அப்பா நான் வர முடியாட்டாலும் மாப்பிள்ளை அழைப்புக்கும் முகூர்த்தத்துக்கும் சரவணா நீ அவசியம் வந்து இருந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா? ஆமாப்பா சொன்னார். அவன் 100 சொல்லுவா. என்ன இருந்தாலும் ஆத்துக்கு பெரியவா. இவன் நேர்ல போய் ஆசீர்வாதம் பண்ணதான் நல்லா இருக்கும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நாளைக்கே என் பிள்ளை கல்யாணம். என்னடா அப்செட் ஸ்டமக் அப்செட்டா? அப்ப நீ போக வேண்டாம். நாளைக்கு அரக்கோணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் போறோம். மறுபடியும் என்ன? ஸ்டமக் கிளியர் ஆயி போச்சு. கிளியர் ஆயி போச்சா? இருந்தாலும் நீ போக வேண்டாம். நீ படிக்கணும். நாங்களே போயிட்டு வரோம். ஐயோ மறந்தே போட்டேனே. என்னய்யா? நாளைக்கு தான் நம்ம கீழக்கிற ராவத்தர் கேஸ் மேல் கோர்ட்டுக்கு வருது. இதை விட்டா இன்னும் 9 மாசத்துக்கு கேஸே கிடையாது. அதுவும் சரிதான். இப்ப என்ன செய்யறது? மாமா சரவணா உங்க மகன் தானே? பல்ல உடப்பேன். இல்ல அப்பாவுக்கு பதிலா பையன் போலாமே. அதுவும் சரிதான். அப்பா சரவணா, நாளைக்கு நீயே கல்யாணத்துக்கு போய்
நான் வர முடியாதுக்கா அவங்க எக்ஸ்கியூஸ் வாங்கிட்டு என் சார்புல மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துரு. ஐயோ நானே எப்படி ஆசீர்வாதம்? சின்ன பையன் அவன் எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? உள்ள பண்ணலாமா? சரவணா நீ இங்கேயே ஆசீர்வாதத்தை வாங்கிக்க, அதை அப்படியே கொண்டு போய் அங்க கொடுத்துரு. டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆசீர்வாதம், அவ்வளவுதானே. ஓய் தள்ளுங்க மாமி, பக்கத்துல ஜோடியா வந்து நின்னுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா அது அம்மா. அம்மா அந்த கால் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலி பவ. மகராசனா இருப்பா. யார் பாப்பா நீ? நான் தான் மீனுக்குட்டி, அலாரம் கொண்டு வந்திருக்கேன். நான் தான் இங்க அலறிக்கிட்டு இருக்கேன். அலாரம் எதுக்கு? அக்கா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்க 3 மணிக்கெல்லாம் எழுந்திக்கணுமாமே. வரேத்தா. பாப்பா 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 மறுபடி எனக்கு கல்யாணம் நடந்திருந்தா மாப்பிள்ளை தோழி தோழியெல்லாம் இருப்பாங்க, ஜாலியா பொழுது போகும். யாருமே இல்ல, தனியா இருக்கேன். நீ எனக்கு கொஞ்சம் துணையா இரு. ஐயோ எங்க அப்பா கோச்சுப்பாங்க. சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்திக்கணும் சொல்லிருக்காங்க. அப்பா பத்தி நான் தட்ட மாட்டேன். வரேத்தா. அறிவு கட்ட முண்டம் குழந்தை என்ன சொல்லிட்டு போற பத்தியா? அவ அப்பா கிட்ட அவளுக்கு இருக்கிற பயம் பக்தியும் உனக்கு இருக்குதாடா? நீங்க எங்க வந்தீங்க? நீ எங்க போனாலும் அங்கங்க வருவேண்டா. டேய் இப்போ ஒண்ணு லேட் ஆகல, காரியம் கெட்டு போகல. நான் சொல்றேன், அதுபடி லெட்டர் எழுது. உட்கார, லைட்ட போடுற. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அது வேணும். டேய் சொல்றத எழுத, இடியட். அன்புள்ள தேவிக்கு, என்னை மார் மீது போட்டு பாராட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்த என் அருமை தந்தைக்கு என்னால் துரோகம் செய்ய முடியவில்லை. ஆதலால் திருமண ஏற்பாடுகளை இத்தோடு நிறுத்திக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் என் ஊருக்கு நான் போகிறேன். போதும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு, போதும். இப்படிக்கு தற்புத்திரன். நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். உங்களுக்கு என்ன தைரியம் என்ன ஏமாத்திட்டு ஓட பாக்குறீங்களா? சீச்சி சும்மா தமாஷ்க்கு. நான் டாக்ஸில போயிட்டு டாக்ஸில வந்துருவேன். நீங்க எங்கே போக வேண்டாம். நாளைக்கு எவ்வளவு முக்கியமான நாள், நான் உங்களை விட மாட்டேன். என்ன கேட்கிறவன் கேட்ட கூட என்ன கேட்டு போறவன் அரக்கோண கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு சத்தியமா மாமா, அரக்கோணத்துல எள்ளி வாங்கிட்டாலும் என்ன ஏமாத்திட்டு பொசுக்கு பஸ் ஏறிட்டா. சரவணா கத்தர தேர்தல் நோட்டீஸ் விட்டேறிய மாதிரி இந்த கல்யாண நோட்டீஸ் விட்டேறிச்சுட்டா மாமா. மூக்கநாடி கண்ணாடி, மூக்கநாடி எங்க? ஏதோ எங்க மூக்கநாடி? எங்க மூக்கநாடி? ஏன் கத்தரே? கண்ணாடி பையில இருக்கு, எடுத்து மாட்டி நல்லா பாருங்க. கேஸ் கட்டுகளை பாக்குற மாதிரி காமா சோமான்னு பார்க்க போறேன். பத்திரிய தலைவர் அடிச்சிருக்கான் பத்தியா? திருமண அழைப்புதல். சென்னை பிரபல வக்கீல் சட்டநாதன் MABL அவர்களின் புதல்வன் திருநிலை செல்வன் சரவணனுக்கும், பெங்களூர் பிரபல வக்கீல் ராமசாமி BABL பிரபல வக்கீல் ராமசாமி பிரபல வக்கீல் ராமசாமி அவர் மகள் திருநிலை செல்வி ஸ்ரீதேவிக்கும், தேவி ராமசாமி பொண்ணு தேவி. இந்த பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு எந்த பெரிய நிச்சயம் பண்ணா? இந்த கல்யாணத்தை எந்த பெரிய நிச்சயம் பண்ணா? சரவணா, சரவணா பலமா கூப்பிடுங்க, பெங்களூர்ல இருக்கா. சரவணா, உன் தந்தையுடைய லட்சிய கனவெல்லாம் தூள் தூள் ஆக்கிட்டியடா. நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன், ஸ்ரீ ராமபிரானா வளர்த்து இப்படி காமன் ஆயிட்டியடா, என்ன அசர் அடிச்சுட்டியடா. எதிரி ஓவர் டேக் பண்ணிட்டாங்க, அசந்து போயிட்டீங்களா? நாளைக்கு காலம்பர 6 மணி பிளேன்ல போங்க. 8 மணிக்கு தான முகூர்த்தம். தாலி கட்டுறதுக்கு முன்னால போய் டமால்னு நிப்போம். போய் நின்னு தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? நோ, பிளஸிங் எதுக்கு? கிராசிங் தான். படுவா எவ்வளவு பண்ணிருக்கான். சீட்டிங், ப்ரீ பிளான், பிளாட், கிட்னாப்பிங், ஸ்மக்லிங், கடத்தல், இத்தனை செக்ஷன்லயும் அந்த சுண்டக்கா வக்கீல் ராமசாமியே அட்டி புரண்டாட்டி. ரமேஷ், phone up to the airport. Book 3 tickets to Bangalore by the morning flight immediately. 3 டிக்கெட்டா? நான் இல்லத்துக்கு என் தலையை போட்டு உருட்டுறாளே பையன் முன்கோபக்காரனாச்சே. அடச்சே, உம்மையவையா கூப்பிட்டா? என் பொண்டாட்டியா? மீனாட்சி, மீனாட்சி, உன் பிள்ளை செய்திருக்கிற அக்கிரமத்தை பாரு, அக்கிரமத்தை பாரு. அம்பி, இந்த சதியில நோக்கு பங்கு உண்டாடா? சரவண மாத்திரம் இல்லங்கண்ணா, நானும் முன்கோபக்காரன். நான் நினைச்சேன்னா உம்ம குடுமையை அவுத்து விட்டுருவேன், மறுபடியும் முடியவே முடியாது உம்மால. ஏன்? கை ரெண்டையும் கழட்டிடுவேங்கண்ணே. ஐயோ, நான் குழந்தை குட்டியாண்டா என்ன விட்டுறேன். யோசனை பண்ணி சொல்லும், உமக்கு வேண்டியது குடுமையா குழந்தையா? ரெண்டும் தான் அவனு விட்டுறா. ஓடிப்போ, ஓடிப்போ.
गणानां द्वा गणपतिं नमामहे कविं कवीनाभूमस्त्रवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणस्पदानि शृण्वन् सीदसादनं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये देवी नारायण नमोस्तुते। मांगल्यं तन्तुनानेन मम जीवनहेतुनां எனக்கு தெரியாம இங்க வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலியா கட்டுறேன் உன தொலைக்கு தாலியா கட்டுறேன். யார கேட்டா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன் கட்டணும் ராமசாமி சட்டநாதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. யார கேட்ட அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனேன்? ஐயர் மந்திரம் சொன்னார் கட்டிட்டேன். ஐயர் என்னடா ஐயர்? அப்ப நான் இல்ல, நீ மந்திரம் சொல்றேன்றியா? சின்ன பையனை ஏமாத்தி சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணா மகனே அது என்ன செக்ஷன்? சீட்டிங். எது சீட்டிங்? ஒண்ணும் தெரியாத பொண்ணை பார்க்கல பீச்ல லவ் பண்ணா மருமகனே அது என்ன செக்ஷன்? டேட்டிங். அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். நான் பல்ல கழட்டிட்டாரே இவன். நான் இதை சும்மா விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சுத்தமா பார்த்துருவேன். லோக்கல் கோர்ட்லயே தோக்கறவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். நீ மட்டும் என்னவா பெஞ்ச் கோர்ட்லயே கவுந்தவைய? பெஞ்ச் கோர்ட்ட நான் கவர்லடா, பெஞ்ச் தான் கவுந்தது. அரை டிராயரும் பாவாடையும் கட்டுற காலம் போய் முழு பேண்ட்டும் புடவையும் கட்டுற காலம் வந்தாச்சு. இப்ப அவங்க மேஜர். மேஜர் யாருன்னு என்கிட்டயே சொல்றியா நீ? சட்டப்படி சாஸ்திரப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. லீகலா கிராஸ் பண்ண லா புக்லயே செக்ஷன் இல்ல. பெரிய லா பாயிண்ட். பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு இந்த பெரியவனுடைய கன்சென்ட் இல்லாம பத்திரிகை அடிச்சு அதை நான் பிடிப்பேன். உன்னை பெரிய மனுஷன் லிஸ்ட்லயே சேர்க்கலைங்க பாயிண்ட வச்சு நான் அடிப்பேன். யார் பிடிக்கிறா யார் அடிக்கிறான்னு பாப்போம். புடி சமயத்துல குடுவனே. என்னங்க இது? ஆக வேண்டிய காரியம் 1000 இருக்கு. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா? நோ, திஸ் இஸ் வார், மேஜர் வார். சரவணா, அவ on reasonable grounds you are claiming divorce. Divorce? Yes, I mean விவாகரத்து. மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. டேய், அவன் கால்ல போய் விழுவுறியே நீ அம்மா. நீங்க மனுஷனா? மருமக மாமனார் கால்ல விழுந்திருக்கா. உங்க பஞ்சத்துக்காக கல்யாணமா உங்க வாழ்க்கைக்காக கல்யாணமா? ஜானகி வாய மூடு. மாமா என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை உங்க மகன் தான் மாமா. மாமா, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க மகதா மாமா. You shut up. நீ சொல்லுமா. மாமா இவரை பிரிஞ்சாதான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா. Once more. Shut up. என்னங்க நடந்தது நடந்து போச்சு. பாக்கி காரியமெல்லாம் நடக்கட்டுங்க. பாக்கி காரியமெல்லாம் ஏன் கண் பார்வையில மெட்ராஸ்ல தான் நடக்கும். மீனாட்சி, சரவணா, அவா மருமகளே, மாமா மார்ச் டு மெட்ராஸ். போறானே பொண்ணூறு பிறந்தா போக வேண்டியவன். அடே தசவ நாட்ட அவன் புலம்புவான்னு சொன்ன என்ன புலம்பு வச்சுட்டு போயிட்டானே. எங்க போயிடுவாரு? போய் உங்க பொண்ணு ஒரு புள்ளைய பெறட்டும். தாத்தா இல்லாட்டியா? ஒரு புள்ள பிறந்துட்டா தாரம் தாப்பனாயிட்டேங்கிற தைரியம் சரவணனுக்கு வந்துரும். அப்புறம் தகராறுமா தறி கொடுத்துறமா செகண்ட் டவுன் ஃபைட்ல நமக்கு தான் சக்சஸ். ஐயோ, வந்த ரவுண்ட விட்டு செகண்ட் ரவுண்டா சட்டனாதா அங்க போய் நீ என்ன பண்ண போறியோ? வாங்கோ 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 வாங்கோ. யார் யார் இவங்கலாம்? இவ பங்கஜா, அவ அம்புஜா. ஆரத்தி சுத்துறதுல எக்ஸ்பர்ட். பல இடத்துல சுத்தி இருக்கா. ஆமா, அவர் எதுக்கு வந்திருக்காரு? இவர் அச்சத அண்ணாசாமி. இவர் தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணாருன்னா. பொண்ணு 4வது மாசமே வாந்தி எடுத்து 8வது மாசமே பெட்ல படுத்துருமே. வாய மூடின்னு சும்மா இருடா. ஐயே, தம்பதிகள் வந்தாச்சு. வாங்கோ. உள்ள வராதீங்க. நில்லுங்கோ. பொண்ணுங்களா ஆரத்தி எடுங்கோ. ஐயர் வாய் மந்திரம் சொல்லுங்கோ. ஓம் சாங்கிரஹண்யேஷ்ட்யாயததே இமாம் ஜனதாகம் சங்கிருஹானீதி வாதசாரத்னே சதனா பவதி பாதசமாசாஹ சம்வத்சரஹ சம்வத்சரமேவாவரன். மாமனாருக்கு மருமகளுக்கு மாறாத்து எடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தான் ஆராத்து எடுப்பாங்க. பார்வாள் மாமனாரா? முகரைய பார்த்தா தெரியல. டேய் சரவணா, அப்பாவை தள்ளிட்டு தேவி பக்கத்துல வந்து நின்னுடா. நீதாடா மாப்பிள்ளை, வா. விட மாட்டேன், நான் தான் நடுவுல நிப்பேன். இதுக்குமா நடுவுல நிக்கணும் வைங்க. உனக்கு ஆசையா இருந்தா பக்கத்துல வந்து நில்லடி கழுதை. இந்த வயசுக்கு மேல உங்க பக்கத்துல வந்து நான் நிக்கிறேன். முதல்ல குழந்தைங்க சேர்ந்து நிக்கட்டும். நான் சேர விட மாட்டேன். ஏன்? அத அப்பாவே சொல்லியாச்சே.
நீ பக்கத்துல வந்து நில்லு. உங்க 2 பேர் காலாத்தி எடுக்கட்டும். நான் பாரா சேவக மாதிரி பக்கத்துலயே நிக்கிறேன். ஆத்து எங்களுக்கு எடுத்தா என்னடா அர்த்தம்? நீங்க தானே புதுசா குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. என்ன? ஆமா, தாலி கட்டணும்னு எங்க 2 பேரையும் பிரிச்சாச்சு. ட்ரெயின்ல வரும்போது கைதியை கொண்டுட்டு வர மாதிரி என் கையை பிடிச்சே இழுத்து கொண்டுட்டு வந்தாச்சு. கார்ல உட்கார போது நீங்க 3 பேரும் ஜாலியா பின்னால உட்கார்ந்துக்கிட்டு கிளீனர் மாதிரி என்ன முன்னால உட்கார வச்சாச்சு. தாலி கட்டும் போது அவன் முந்தானிலே அங்கவசரத்தை கட்டினே தவிர அந்த அங்கவசரத்தை அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. ஏன்டா பாக்கி இப்ப செய்து முடிக்கணும்ங்கறியா? மாட்டேங்கிறீங்களா? வல்ல உடப்பேன். எனக்கு தெரியாம என் லைஃப் லாங் எதிரோட மகளை ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டியே, அதுக்கு என்னடா சொல்றேன்? ஏன் செஞ்சேன்? எதுக்காக செஞ்சேன்? எனக்கு என்னடா தெரியும்? அந்த பரம எதிரி அப்பாவுக்கு முன்னால தலை வணங்க மாட்டான். அதனால அவன் மகளாவது அப்பா கால்ல விழுந்து தலை வணங்கட்டுங்கிறதுக்காக தான் அவ கழுத்துல நான் தாலி கட்டினேன். பழிஞ்சா எதிரி, குனிஞ்சா மக. இதை விட ஒரு உத்தம புத்திரோட என்ன செய்ய முடியும்? பையன் பாயிண்ட பிடிச்சு விட்டால் என்னையா பாயிண்ட்? என்ன பாயிண்ட்? ராவண சீதையை சிறை எடுத்த மாதிரி எதிரி மகளை சிறை எடுத்து வந்திருந்தான்னா அது வஞ்சம். தாலியை கட்டிப்புட்டு ராம மாதிரி தலை குனிஞ்சு வந்து நிக்கிறானே, இது தஞ்சம். தட் மீன்ஸ் சரண்டர். ஏ சரவணா, ராம வில்ல உடைச்சா, நீ சொல்ல உடைச்சே, நான் உன் பல்ல உடைக்க போறேன். அட்வொகேட் ஆற வரைக்கும் அடுத்தவன் கேட்ட பார்க்க கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே போட்டேனே உத்தரவு. அது என்னடாச்சு? தட் இஸ் an order. அது என்னடாச்சு? என் உத்தம புத்திரடா. பெரிய ரோல்லியோ பையனை விட பெரிய பாயிண்டாய் பிடிச்சு விட்டார். என்னையா பாயிண்ட்? பெரிய பாயிண்ட். எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆனப்ப கோர்ட்டு படி ஏறி ஒரு கேஸ் ஜெயிக்காம உன் வீட்டு படி ஏற மாட்டேன்னு சொன்னாரு இந்த பெரிய மனுஷன். கோர்ட்டுக்கு போக வேண்டாம், பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட் அங்கேயாவது நின்னாரா கேளு. மீனாட்சி, எங்கேயோ போறேன். சும்மா விடுங்க. அப்புறம் என் வீட்டுக்கு வரல, குடும்பம் நடத்தல, சடவரனை பெத்துக்கல. உங்களுக்கு ஒரு சட்டம், பிள்ளைக்கு ஒரு சட்டமா? அம்மா விஷயம் தெரிஞ்சவளோ இல்லையோ நல்ல பாயிண்டா பிடிச்சு விட்டா. நாங்கடி குட்டிகளா ஆக்கிடுங்க. வந்து சொல்லுங்க. ஓம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திர. ஆர்த்தி வேணா, ஆசீர்வாதம் வேணா. Go and say. நம்ம மருமகளே, coming to the point. நீங்க சொல்றபடிலாம் நான் கேட்கிறேன். என்ன மருமகளை ஏத்துங்கன்னு என் காலை பிடிச்சு கதறியா இல்லையா? வெரி குட். கழுத்தை கொடுத்ததுனால அவனுக்கு வைஃப், காலை பிடிச்சதுனால எனக்கு நீ கிளையண்ட். அதனால நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் இல்லையா? ஆமா. Then these are my conditions. அறிவுகட்டவனே, அப்பா உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். 2 பேரும் நல்லா கேட்டுங்க. நீங்க 2 பேரும் மனசால தான் புருஷன் பொண்டாட்டி. சொச்சோ மிச்ச சொச்ச எதுவும் கிடையாது. நீங்க சேர்ந்து வாழக்கூடாது. That means in understanding only you are husband and wife, but not in action. புரியுதா? புரியுது. சமையல் கட்டுல சாப்பாடு இருக்கும், நான் டைனிங் ஹால்ல இருந்து ஏப்பம் விடணும். கூடத்துல இருந்தே ஏப்ப ஒண்ணு. புரியுதா? கண்டிஷன் நம்பர் 2 சொல்லுங்க. என்ன மீறி நீங்க 2 பேரும் சந்திக்கவோ பேசவோ கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, ஒன்ன பெங்களூருக்கு அனுப்பிச்சுட்டு அவளை என் கஸ்டடியில இங்கேயே வச்சுக்குவேன். அவளை பெங்களூருக்கு அனுப்புங்க. சட்டநாதன் என்கிட்ட நடக்காது. காலேஜுக்கு போறேன்ட்டு பெங்களூருக்கு பிளேன்ல போயிட்டு வந்துருவேன். நீ சரவணா, மார்ச். மாடிக்கு வரும் போ. தேவி, மார்ச். கீழே இந்த ரூமுக்கு போ. மார்ச். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.